ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னுமே பயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரியும் சூப்பராக 2 ப்ரொமோ இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த 2 ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற பெரிய ஒரு பயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தா சிவாவையும் சிந்தியும் பிரிக்கிறதுக்காக பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டு ஸ்னேகா இப்போ சிட்டுவை எதிராக சாட்சி சொல்ல வச்சுட்டாங்க. சிந்து சிட்டுவை பார்க்கறதுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாங்கல்ல ஸ்னேகா. ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு அடுத்து சிவாவை பார்த்தோம்னா கோயிலில் பார்த்து பேசிட்டாங்க. ஏதாவது சிந்துவை பார்த்து பேசினதுக்கப்புறம் தான் சிவாவை பார்த்து பேசுகிறாங்க. அதே கலை அந்த கோயிலில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் உன்னை ஏமாற்றி தான் சிந்து கல்யாணம் பண்ணாங்கிற உண்மையை நான் நிரூபித்ததுக்கப்புறம் நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு போகிறாங்க. என்ன வாக்கு கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா இவர் தான் சொல்லிட்டார்ல, நிறைய அவர் வெறுத்து போகிற மாதிரி தானே விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த வார்த்தையை சொன்னதுமே சிவா அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தா பஞ்சாயத்தோட ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இப்போ பார்த்தா சிட்டு, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஸ்னேகாவோட கார்லேருந்து இறங்குறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பக்கத்து பார்த்தா சிவாவாக இருக்கட்டும் சிந்துவாக இருக்கட்டும் 2 பேருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மை தெரிஞ்சால் அன்னபூர்ணி ஏற்கனவே வேறு சொன்னாங்க, இதை உண்மையை நிரூபித்தா நானே அதாவது சிந்து அனுப்பிச்சி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்களா. அந்த ஆரம்பத்தில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த விஷயம்லாம் ஒரு வேளை நிரூபிச்சிருவாங்களோ, அதனால் சிவாவை சிந்துவை பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த இடத்துல என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும், அதாவது ஒரு பக்கத்து அன்னபூர்ணி, இன்னொரு பக்கத்து பார்த்தா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கட்டும் பார்த்தா இப்போ சிவா சிந்துவை பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா, அதாவது இவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களோட உண்மையான காதல் ஒன்று சேருவாங்க, அதாவது உண்மையான அன்பு ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா பரபரப்பான நிமிடங்கள் அப்படி இப்படின்னு போட்டு ரொம்பவுமே பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் கெஸ் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது இவங்க உண்மையிலுமே 2 பேரும் பிரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க ஒன்று சேருவாங்க. அதுதான் கதையாக இருக்க போகுது, அடுத்து முக்கியமான கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ சிவா என்ன சொன்னாலும் அடுத்து இதை யாரும் நம்ப போகிறதில்ல. ஆனால் சிவா இந்த நேரத்தில் ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் மனசில் நினச்சி அதிரடியாக சூப்பரான ஒரு முடிவு எடுத்தார்னா, அதாவது சிந்துவை விட்டு கொடுக்காம சூப்பரான ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் சிவா சிந்துவை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் பார்க்கலாம். ஏன்னா உண்மையாக அவங்க சாட்சியாக வச்சு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது பஞ்சாயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்த்து தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.